My dear students, இந்த வீடியோவில் நம்ம எஸ்எஸ்எல்சி இங்கிலீஷ் எக்ஸாமில் எப்படி நல்லா ஸ்கோர் பண்ணலாம், ஸ்டேட் லெவலில் எப்படி மார்க் எடுக்கலாம், ஈஸியாக எப்படி நம்ம பாஸ் ஆகலாங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த கொஷின் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு 1 to 14 வந்து நமக்கு என்னது ஒன் வேர்டு தான். இப்போ இந்த ஒன் வேர்டை நம்ம எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் புக் பேக் அதை நம்ம நல்ல தரவாக பார்த்தாலே நம்ம மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிடலாம். அதில் ஃபஸ்ட்டு 3 வந்து சினானிம்ஸ் கேட்குறான். புக் பேக்கில் நமக்கு குளோசரின்னு எல்லா பாடத்துக்கு பின்னாடியுமே குளோசரி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம நல்லா தரவாக பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டும் நம்ம சைடில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். இப்போ அது போக நம்ம என்ன பார்க்கலான்னு கேட்டோன்னா, பிடிஏ கொஸ்டின்ஸ் கவர்மெண்ட்டே அந்த மெட்டீரியல்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பிடிஎஃப் ஃபார்மில் நமக்கு இருக்குது. அதை நம்ம என்ன செய்யணும், அதில் உள்ள ஒன் வேர்ட்ஸும் நம்ம தரவாக பார்த்திக்கணும். இப்போ புக் பேக், பிடிஏ கொஸ்டின்ஸ், அடுத்தது என்னென்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின்ஸ். இதை நம்ம நல்லா தரவாக பார்த்துக்கிட்டா ஒன் வேர்டில் 14 out of 14 நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம், எடுத்துடலாம். இது போக எக்ஸ்ட்ரா ஒன் வேர்டு மெட்டீரியல்னு சொல்லி நம்ம சொன்னோன்னா, நிறைய டிஸ்ட்ரிக்டில் சிஇஓஸ் ப்ளஸ் வந்து இண்டிவிஜுவல் டீச்சர்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க, நிறைய மெட்டீரியல் என்ன செஞ்சுருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. அந்த ஒன் வேர்டை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கிட்டா நம்ம என்ன செஞ்சிடலாம், 14 out of 14 நம்ம என்ன செஞ்சிடலாம், எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு 3 மார்க்ஸ் சினானிம்ஸ், அடுத்து 4, 5, 6 அது வந்து என்னது ஆண்டனிம்ஸ். இந்த ரெண்டுக்குமே நம்ம மேலே சொன்ன மெட்டீரியல்ஸை ரெஃபர் பண்ணால் நம்ம 6 out of 6 என்ன செஞ்சிடலாம், எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 7 சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம்ஸ். இது வந்து நமக்கு புக்குலேயே என்ன செய்யுது இருக்குது, பேஜ் நம்பர் 35, 176 நமக்கு புக்குலேயே என்ன செய்யுது, இது அவைலபிளாக இருக்குது. இதை நம்ம அந்த புக் பேக்கில் உள்ள அதை நல்ல தரவாக நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் 8th ஒன் வேர்டு என்னென்னு கேட்டால் ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், அஃபிக்சஸ். இதுவுமே புக்கில் பேஜ் நம்பர் 131, 132, 133 இருக்குது. 9th ஒன் வேர்டு என்னென்னா அப்ரிவேஷன்ஸ், ஆக்ரோனிம்ஸ், 1 மார்க். இதுவும் புக்கில் நமக்கு பேஜ் நம்பர் 131, 132, 133 இருக்குது. அடுத்தது பிரேசல் வெர்ப். இதுவும் பேஜ் நம்பர் 68, 167 இருக்குது. அடுத்தது காம்பவுண்ட் வேர்டு, 11வது ஒன் வேர்டு காம்பவுண்ட் வேர்டு. அதுவும் பேஜ் நம்பர் 100, 101 என்ன செய்யுது இருக்குது. 12th ஒன் வேர்டு ப்ரிப்போசிஷன்ஸ். அதுவும் புக்கில் பேஜ் நம்பர் 43, 44 இருக்குது. அடுத்தது கொஷின் நம்பர் 13 டென்சஸ். அதுவும் பேஜ் நம்பர் 72, 281 இருக்குது. அடுத்த கொஷின் நம்பர் 14 லிங்கர்ஸ். அது புக்கில் பேஜ் நம்பர் 102, 105, 142, 143 இதில் இருக்குது. இப்போ ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் புக்கிலேயே நமக்கு 14 ஒன் வேர்டு உள்ள ஏன்னா எக்ஸசைஸ்கள், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே புக்கில் இருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா தரவாக வச்சுட்டு புக் பேஜ் வைஸை நம்ம நல்லா தரவாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம அடிஷ்னலாக ஏற்கனவே சொன்ன மாதிரி பிடிஏ கொஷின்ஸ் உள்ள ஒன் வேர்டு ப்ளஸ்ஸு ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின்ஸு, அதுபோகும் நம்ம அடிஷ்னலாக பார்க்கணுன்னு நினச்சா
ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஸ்லோ லேர்னர்ஸ் மெட்டீரியல் அதில் உள்ள ஒன் வேர்டை மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து இருப்பீங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களுக்கு ஒன் வேர்டில் 14 அவுட் ஆஃப் 14 எடுக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸை நீங்கள் வந்து நல்லா அனலைசிஸ் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் செலக்டட் ஒன் வேர்டாக தான் என்ன செய்து இருக்குது. 10 ஒன் வேர்டு 15 ஒன் வேர்டு அது புக்கிலே என்ன செய்து இருக்குது. ஸ்லோ லேர்னர்ஸ் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு ஸ்கூலில் எல்லாமே என்ன செஞ்சுருப்பாங்க, டீச்சர்ஸ் என்ன செஞ்சுருப்பாங்க, தந்திருப்பாங்க. அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ரெஃபர் பண்ணாலே ஈஸியாக நீங்கள் ஒன் வேர்டில் 14க்கு ஒரு 5 or 6 ஆச்சு நீங்கள் கன்ஃபார்மாக நம்ம என்ன செஞ்சிடலாம், எடுத்துடலாம். இப்போ பார்ட் 1 இதோட முடியுது. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2. கொஷின் நம்பர் 15, 16, 17, 18. ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோவிங் கொஷின்ஸ் இன் a sentence or 2. அப்போ நமக்கு ப்ரோஸில் 7 லெசன்ஸ் இருக்குது, 7 பாடம் நமக்கு இருக்குது. இப்போ 7 பாடத்துக்கு நம்ம 6 பாடத்தை தரவாக வச்சுக்கிட்டா நம்ம இதில் 3 into 2 = 6 மார்க்ஸ் நம்ம என்ன செஞ்சிடலாம், எடுத்துடலாம். இப்போ இதில் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு டவுட் வரும், ஆன்சர் ரொம்ப பெருசாக எழுதுனா தான் நிறைய மார்க் போடுவாங்களா, ஏன்னா நிறைய சென்டென்சஸ் எழுதுனா தான் போடுவாங்களா, அப்படிலாம் நினைக்கிறோம். கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் தான். கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் எழுதினாலே நாங்கள் உங்களுக்கு 2 out of 2 என்ன செய்யணும், தரணும். இந்த 3 into 2 = 6 மார்க்ஸு இல்லை நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல், கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் எழுதிட்டாலே எங்களுக்கு அந்த பேப்பரில் ஒரு இம்ப்ரெஷன் ஏற்பட்டுரும். இது ஒரு ரேங்க் ஹோல்டர்ஸுடைய பேப்பர். அந்த 2 மார்க்கில் 3 into 2 = 6 மார்க் நீங்கள் எடுத்துட்டாலே எங்களுக்கு உங்கள் மேலே என்ன செய்யணும், ஒரு நல்ல இம்ப்ரெஷன் என்ன செஞ்சிடும், ஏற்பட்டுரும். ரேங்க் ஹோல்டர்ஸ் 6 லெசன்ஸில் உள்ள 2 மார்க்கை புக் பேஜ் வைஸ் புக் பேக்கு நீங்கள் இதை ஃபுல்லாக தரவாக வச்சுக்கிட்டு 7வது பாடத்தில் உள்ள ஈஸியான 2 மார்க்கு என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க, ரீட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு கால் இதில் ஏதாச்சும் ஒரு கொஷின் டஃப் ஆகிட்டுன்னா அந்த பாடத்தில் ஒரு ஈஸியான கொஷின் கேட்டால் நீங்கள் அதை என்ன செஞ்சிடலாம், அட்டன் பண்ணிடலாம். இதுதான் உங்களுக்கு 2 மார்க்ஸ் கூடிய இது. ஸ்லோ லேர்னர்ஸ் உங்களுக்கு நிறைய சிம்பிளிஃபைட் மெட்டீரியல்ஸ் உங்கள் டீச்சர்ஸ் தந்திருப்பாங்க. 2 மார்க்கை ரொம்ப ஷார்ட்டாக தந்திருப்பாங்க. அதை நல்லா தரவாக பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக அதில் 1 or 2 ஷுவராக என்ன செய்யும், வரும். செக்ஷன் 2 பார்ட் 2ல் அடுத்த செக்ஷன் 2 இது ரீட் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஃப் poetic லைன்ஸ் அண்ட் ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங். போயம் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ், போயம் வரியை கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின்ஸ். இதில் 4 out of 3 நீங்கள் 3 ஆன்சர் எனி 3 அட்டன் பண்ணால் போதும். இந்த போயம் காம்ப்ரிஹென்ஷனுக்கு உங்களுக்கு என்ன மெட்டீரியல், எது சார் மெட்டீரியல்? 7 போயத்துக்குமே புக் பேக்கில் உங்களுக்கு போயம் கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ இது போக ரேங்க் ஹோல்டர்ஸ் அடிஷ்னல் மெட்டீரியல் என்னன்னு கேட்டேன்னா பிடிஏ கொஸ்டின்ஸில் உள்ள காம்ப்ரிஹென்ஷன் போய்ட் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின்ஸ், இவ்வளோத்தையும் நீங்கள் தரவாக பார்த்துக்கிட்டா போதும். இப்போ கைடை வச்சு நம்ம படிக்கணும்னு பார்த்தோன்னா ஏகப்பட்ட கைடு இருக்கும். 100க்கும் மேற்பட்ட கைடு கம்பெனிகள் கைட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் வச்சு நம்ம ஃபுல்லாக படிச்சுக்கிற முடியாது. ரிப்பீட்டடாக நான் இந்த பாயிண்ட்ஸை சொல்கிறதுக்கு காரணம் பிடிஏ, புக் பேக், புக் பேஜ் வைஸ் ஏன்னா ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின்ஸ் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ப்ரீவியஸ் இயர் இப்போ ஏப்ரல் 2023 இந்த கொஸ்டின் அனலைசிஸ் பண்ண சொல்ல பார்த்தா மேக்ஸிமம் புக் பேக் தான். அதுக்கப்புறம் பிடிஏ, அதுக்கப்புறம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் பப்ளிக் கொஸ்டின்ஸ். நியூ கொஸ்டின்ஸுன்னு பார்த்தா 1 or 2 தான். அதுக்கு தான் அந்த பாயிண்ட்டை உங்களுக்கு திருப்பி
வலியுறுத்துறது. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 3 3 into 2 is equal to 6. ஆன்சர் எனி 3 தான். 5 சாய்ஸில் உங்களுக்கு 3 அட்டன் பண்ணால் போதும். அப்போ இதில் என்னது ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ். ரிப்போர்ட்டட் ஸ்பீச் கொஸ்டின் நம்பர் 24. கொஸ்டின் நம்பர் 25 பங்க்சுவேஷன். கொஸ்டின் நம்பர் 26 combine the following sentence into a simple sentence, simple compound complex அந்த கிராமர் உள்ள. கொஸ்டின் நம்பர் 27 rearrange the words in the correct order to make meaningful sentences. இதில் கொஸ்டின் நம்பர் 23க்கும் 24க்கும் புக்குலேயே எக்ஸசைஸ் நிறைய இருக்குது. அதை நல்லா ட்ரில் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 25 punctuate the following sentence. இதுக்கு நமக்கு மெட்டீரியல் என்ன, திருப்பியும் அதே தான். பிடிஏ கொஸ்டின்ஸ், பப்ளிக் கொஸ்டின்ஸ், இதை பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரூல்ஸ். கொஸ்டின் மார்க் வந்தால் கொஸ்டின் மார்க் போடுறது, எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் இருந்தால் ஆச்சரிய குறிப்பு எக்ஸ்கிளமேட்டரி மார்க் போடுறது, நார்மல் சென்டென்சஸ் வந்தால் ஃபுல் ஸ்டாப் போடுறது, ஸ்டார்டிங்கில் உள்ள அதில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள் கேபிட்டல் லெட்டரில் எழுதுறது, ஒரு கண்ட்ரியோட நேம் வந்தால் கேபிட்டல். இது எல்லாமே உங்கள் டீச்சர்ஸ் டீட்டெயில்ஸாக நினச்சிருப்பாங்க, நடத்தியிருப்பாங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் எனக்கு கிராமர் எனக்கு பயமாக இருக்குதுன்னா இதை நீ அட்டன் பண்ணலாம். இன்னொன்று கிராமரை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்புக்கு மார்க் உண்டு. மேத்ஸில் எப்படி ஸ்டெப்புக்கு மார்க் உண்டோ கிராமர்லேயும் மார்க் இருக்குது. ஃபுல்லும் தப்புன்னு போட மாட்டோம். ஏதாச்சும் ஒன்று மிஸ்டேக் இருந்தால் ஒன்றுக்கும் ½ மார்க். இதை கரெக்டாக பண்ணி இதை கரெக்டாக பண்ணியிருக்கா, அதுக்கு ½ மார்க் நாங்கள் நினச்சிக்குவோம் கொடுப்போம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 27 rearrange the words in the correct order to make meaningful sentences. இது புக்கிலேயே இருக்குது. புக்கில் பேஜ் நம்பர் 105, 106, 107 இருக்குது. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸு பேஜ் நம்பர் 200, 201 இருக்குது. டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் பேஜ் நம்பர் 145, 147 இருக்குது. ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் பேஜ் நம்பர் 14, 15, 16 இருக்குது. எல்லாமே புக்கில் இருக்குது. இதுதான் ரேங்க் ஹோல்டர்ஸுக்கு சென்டம் போடுறதுக்கு ஒரு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு இது. ஏன்னா இப்போ எங்கள் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ரிவிஷனில் 3rd ரிவிஷனில் டாப் மார்க் வந்து 91 தான் வந்துச்சு. 9 மார்க் அவன் எதில் அந்த ரேங்க் ஹோல்டர் மிஸ் பண்ணிக்கிறான்னு பார்த்தா ஒன் வேர்ட்லையும் இந்த கிராமர் பார்ட்லேயும் தான் அவனுக்கு மிஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் போயம் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸு. அப்போ இதை அவன் தரவாக பார்த்துட்டானா அந்த 9 மார்க்ஸ் ரேங்க் ஹோல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் படித்ததையே படிச்சுட்டு இருக்கிறது பதிலாக எதில் மார்க் போச்சு, எதனால் மார்க் போச்சு, அது ஒரு ½ டே ஒதுக்கிட்டால் உங்களுக்கு அது இதாகிடும். ஸ்லோ லேர்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ஸ்டெப்ஸை தெரிஞ்சு வச்சு நீங்கள் அட்டன் பண்ணாலே அதுக்கு உங்களுக்கு கிராஸ் மார்க்கு கண்டிப்பாக உண்டு. நீங்கள் 3 into 2 = 6 மார்க்ஸ் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதில் ஒரு 2 மார்க் உங்களுக்கு கிடச்சாலும் அது போனஸ் தான். இப்போ நான் ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். போயம் காம்ப்ரிஹென்ஷன் அந்த கொஷின் ஆன்சரில் அந்த போயம் வரியுமே நீங்கள் ஆன்சராக என்ன செய்யலாம், எழுதி வச்சா உங்களுக்கு சில ஆன்சர் அதை என்ன செய்யும், மேட்ச் ஆகும். ஆன்சர் தெரியாத பிள்ளைகள் ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கு இதுதான் நீ யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ப்ரோஸ் 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பேராகிராஃபில் படிச்சிருப்பா, அதில் ரிலேட்டட் பாயிண்ட் வந்தால் அதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எழுதி வச்சுக்கலாம். அடுத்தது செக்ஷன் 4 கொஸ்டின் நம்பர் 28. இது எல்லாருமே நீங்கள் ஈஸியாக 2 மார்க்ஸ் என்ன செஞ்சிடலாம், எடுத்துடலாம். ரோடு மேப். இதில் பேப்பர் வேல்யூ பண்ண சொல்ல நான் பார்க்குறேன். கோ ஸ்ட்ரைட். இந்த ஸ்ட்ரைட்டில் நிறைய பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் விட்றோம். டேர்ன், TURN டேர்ன், அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்றோம். இப்போ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்திங்க. அப்போ இந்த ரோடு மேப்பு நம்ம புக்குலேயும் எக்ஸசைஸ் இருக்குது. பேஜ் நம்பர் 168 இருக்குது. அதுபோக நீங்கள் ஜென்ரலாக உள்ளது, ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டது, பிடிஏல உள்ளது, அதெல்லாம் நீ நல்லா தரவாக பார்த்திங்க. இதில் மெயினாக ஸ்ட்ரைட்டுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு விடக்கூடாது. STRAIGHT அதை நீ எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துரு. அதாவது எழுதி பார்க்குறது 1 டைம் எழுதி பார்க்குறது 40 டைம்ஸ் நமக்கு படிக்கிறதுக்கு சமம். உங்கள் கையில் எக்ஸாம் பேப்பர்ஸ் 3rd ரிவிஷன் பேப்பர்ஸ் டீச்சர்ஸ் தந்திருப்பாங்க.
அதில் பார் நீ எதனெல்லாம் மிஸ்டேக் விட்ருக்கா. இதுக்கு முன்னாடி உள்ள பரீட்சை பேப்பர், நீ டெஸ்ட் எழுதி பார்த்த நோட்டு, அதில் என்னெல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டு அது பக்கத்துலேயே நீ என்ன செய், 5 டைம்ஸ் நீ என்ன செய், எழுதிப்பார். அடுத்த பார்ட் 3, ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோவிங் இன் அ பேராகிராஃப். ப்ரோஸ் பேராகிராஃப் 4 கொடுத்து 2 எழுத சொல்கிறான். 4 out of 2, 4 out of 2. அப்போ இதில் மொத்தம் நமக்கு ப்ரோஸில் 7 பேராக இருக்குது, 7 பேராகிராஃப்ஸ் நமக்கு இருக்குது. இதில் நம்ம மேக்ஸிமம் 5 படிச்சுட்டுனாலே, 7 out of 5 படிச்சுட்டுனாலே நம்ம கண்டிப்பாக இதில் 2 பேராகிராஃப் நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஆனால் இதில் என்ன விஷயம்னு கேட்டேன்னா, ரேங்க் ஹோல்டர்ஸ் இங்கே நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ் காமன் பாயிண்ட்ஸ் உள்ள பேராகிராஃப் என்ன செஞ்சிருவான், எழுதிடுவான். அதுக்கு மிஸ்டேக் இல்லாமல் எழுதுனா மேக்ஸிமம் 3 மார்க்ஸ், மிஸ்டேக்ஸ் தான் எழுதுனா 2 மார்க்ஸ் வரைக்கும் ஓடும். இப்போ ரேங்க் ஹோல்டர்ஸ் இதில் நீங்கள் காமன் பேராக எழுதுறதை தவிர்த்துக்கணும். ஒவ்வொரு ப்ரோஸுக்கு பின்னாடியும் உங்களுக்கு சில ப்ரோஸில் 2 கொஸ்டின்ஸ் இருக்குது, சில ப்ரோஸில் 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. நீங்கள் சென்டம் போடணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் அதுக்கு நீங்கள் தனியாக என்ன செஞ்சுக்கணும், ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நீங்கள் காமன் பேராகிராஃபை எழுதணும்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. நீங்கள் அந்த பேராகிராஃப்ஸ் அதை நீங்கள் தரவாக நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். இப்போ இதில் 2 × 5 = 10 எடுக்கிறது ஈஸி. ஸ்லோ லேர்னர்ஸ் ஃபெயில் ஆகின்னு பயப்படக்கூடிய பிள்ளைகள் ஏன்னா ஈஸியாக பாஸ் ஆகலாம். எப்படி, நீங்கள் 2 மார்க்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பேராவாக என்ன செஞ்சிரு, எழுதி வச்சிரு, அட்டன் பண்ணிடு. அட்டன் பண்ணாமல் ஆன்சர் பண்ணாமல் என்ன செய்யாத இருக்காது. கண்டிப்பாக மினிமம் 2 மார்க்ஸ் ஆச்சு அதுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். பார்ட் 3ல் செக்ஷன் 2, இது போயம் பேராகிராஃப் கேட்கக்கூடிய ஏரியா. ஆன்சர் எனி 2 தான், 4 out of 2 தான். இதில் போயம் பேராகிராஃப் படிக்காமே நம்ம 2 × 5 = 10 ஈஸியாக எடுக்கலாம். எப்படி, கொஷின் நம்பர் 33, 34 போயம் பேராகிராஃப் கேட்குறான். ரேங்க் ஹோல்டர்ஸ் நீ பேராகிராஃப் படிச்சிருந்தா படிச்சிக்கோ, ஸ்லோ லேர்னர்ஸும் நீ படிச்சிருந்தா படிச்சிக்கோ. 35 பாருங்கள், உங்களுக்கு ஈஸி தான். அது நீ பேராகிராஃப் மாதிரி படிக்க தேவையில்லை. ரைமிங் வேர்ட்ஸு, ரைம் ஸ்கீமு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸு, இதெல்லாம் நல்லா உங்களுக்கு டீச்சர்ஸ் ட்ரில் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஈஸியாக பாஸ் ஆகும்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகள் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் உனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா காமனாக என்ன கேட்டாலுமே மெட்டஃபர், சிமிலி அப்படின்னு நீங்கள் என்ன செய்யுங்க போட்டு வைங்க. ஒன்று ஆன்சர் எழுதாமல் இருக்கிறதுக்கு அலிட்ரேஷன் கூட நீங்கள் என்ன செய்யலாம், போட்டு வைக்கலாம். ஆன்சர் உங்களுக்கு என்னது, சில சமயத்தில் உங்களுக்கு அந்த ஆன்சர் கரெக்டாக கிளிக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ போயம் பேராகிராஃபில் 5 out of 5 இங்கே தான், இதுதான் ரேங்க் ஹோல்டர்ஸ் நிர்ணயிக்கிறது. சில ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்குறாங்க, சார் என்ன சார் 4 தானே போடுறீங்க சார் பேராகிராஃப் எழுதுனா. சில ஸ்டூடெண்ட்ஸ் சார் 3 மார்க்ஸ் தானே சார் போடுறீங்க, நான் ஃபுல்லாக எழுதியிருக்கேன் அப்படின்னு. அதாவது இது லாங்குவேஜ் பேப்பர், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸு, கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸு, பங்க்சுவேஷன் மார்க்ஸு, இது மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு மார்க்கு கிரிட்டிஸ் பண்ணப்படும். அதனால் நீ ஏற்கனவே எழுதுனதை திருப்பி எழுதி பார்த்து ஏற்கனவே எங்கே மிஸ்டேக்ஸ் விட்டிக்கிறா அதை திருப்பி நீ எழுதி பார்க்கணும். ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் உன்னுடைய பேராகிராஃப் இருந்தால் 4 மார்க்கு, மெமரைஸ்டு பேராகிராஃப் இருந்தால் 4 மார்க் போடுவாங்க. ஆனால் மெமரைஸ்டாக இருக்கா, ஆனால் நீ டிஃப்ரெண்ட்டாக என்ன செய்யிருப்பா, உன்னுடைய ஓன் லாங்குவேஜ்னு எழுதியிருப்பா மிஸ்டேக் இல்லாமல். ஆனால் அந்த ஓன் லாங்குவேஜில் எழுதி பார்க்குற எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய ஓன் லாங்குவேஜில் எழுதுனா அதை டீச்சர்ஸ்கிட்ட காட்டி அந்த சென்டென்ஸில் உள்ள கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸு, அந்த சென்டென்ஸ் ஆர்டர்லாம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், போய் எழுதுனா நீங்கள் பப்ளிக்கில் இங்கிலீஷ்னு நீங்கள் சென்டம் மார்க் நீங்கள் என்ன செய்யலாம், ஸ்கோர் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 36, பேராப்ரைஸ் த ஃபாலோவிங் ஸ்டான்ஸா. இது டைட்டிலுக்கு 1 மார்க். இந்த டைட்டில்னால் இதில் என்ன, எந்த போயத்துலேருந்து கேட்டிருக்கான், எந்த
போயத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அந்த போயத்தை எடுத்துடணும். அதோட போயட் அதாவது இஆர்சி மாதிரி. இப்போ அந்த போயட்டிக் லைன்ஸுக்குள்ள மீனிங், அந்த லைன்ஸ் என்ன சொல்லுது, அந்த மீனிங்கை நீ என்ன செய்யணும், கரெக்டாக எழுதணும். கன்க்ளூஷன், இந்த போயத்தில் என்ன சொல்ல வரோம். ஈஸியாக பாஸ் ஆகணும்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகள் போயம் பேராகிராஃப்ஸுக்கும் காமன் பாயிண்ட்ஸ் இருக்குது. காமன் பாயிண்ட்ஸு இருக்குது. இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் போயம், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் போயம், இட் ஹேஸ் ரைம் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ், அலிட்ரேஷன், இப்படிலாம் காமன் பாயிண்ட்ஸ் இருக்குது. உங்களுடைய டீச்சர்ஸ் எழுதி போட்டிருப்பாங்க. அந்த காமன் பாயிண்ட்ஸை நீ ஒன்றுமே எழுதாமல் இருந்துட்டு வர்றதுக்கு நீங்கள் அந்த காமன் பாயிண்ட்ஸை நீ என்ன செய்யலாம், அதில் எழுதலாம். இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போனால், எனக்கு ரொம்ப சொல்லுவோம் சார், எனக்கு மெமரி பவரே இல்லை சார். அப்போ நீ என்ன செய்யலாம், ஒவ்வொரு லைனுக்கும் இந்த போயட் சைஸ் தேட்னு போட்டு அந்த ஃபஸ்ட்டு போயம் வரி, இந்த போயட் சைஸ் தேட்னு போட்டு அது ரெண்டாவது போயம் வரி, இந்த போயட் சைஸ் தேட்னு போட்டு மூணாவது போயம் வரி, போயட் சைஸ் தேட்னு போட்டு நாலாவது போயம் வரி. அந்த பேராகிராஃப்ஸுக்குள்ள உள்ள ரைமிங் வேர்ட்ஸ், அதுக்குள்ளே ரைமிங் ஸ்கீம், அதுக்குள்ளே அலிட்ரேஷன் வேர்டு, இதெல்லாம் நீ என்ன செய்யலாம், எழுதலாம். ஒரு ஆன்சரும் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இது செக்ஷன் 3, கொஸ்டின் நம்பர் 37, 38. இது கோஹிரண்ட் ஆர்டர். ஏன்னா ஸ்டோரியுடைய ஆர்டரை மாற்றி கொடுத்து கரெக்டாக எழுதுன்னு சொல்லி கேட்பான். அதுக்கு சாய்ஸு, காம்ப்ரிஹென்ஷன். ரேங்க் ஹோல்டர்ஸ் கோஹிரண்ட் ஆர்டர் உனக்கு கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சிச்சா அந்த அத்தை தான் நீ அட்டன் பண்ணணும். அந்த 7 ஸ்டோரியுடைய சம்மரியை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த ஆர்டர், கதை ஆர்டர் இன்னும் ஆர்டரில் தான் வரும் அப்படின்னு நீ உன்னுடைய மெமரியில், ஏன்னா அந்த ஸ்டோரி பேராவுடைய இந்த சம்மரியை நீ 7 ஸ்டோரிக்கு நீ என்ன செஞ்சுக்கணும், காமன் பாயிண்ட்ஸ் வச்சுட்டு இதில் 5 out of 5 ஈஸியாக என்ன செஞ்சு எடுத்துடலாம். ஸ்லோ லேர்னர்ஸ் நம்ம ஒரு 2 இதை டார்கெட் வைக்கலாம். ஒரு 2 இதை நம்ம இதில் என்ன செய்யலாம், டார்கெட் வைக்கலாம். எப்படின்னு கேட்டால், இதில் ஸ்டோரி ஒன்றில் புக் பேக்கில் நமக்கு கோஹரண்ட் ஆர்டர் கொடுத்துருக்கோம். இது பப்ளிக்கில் கேட்கவும் செஞ்சுருக்கோம். நம்ம இந்த துறைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸ்டோரி 4லேயும் டெக்ஸ்டுவல் கோஹரண்ட் ஆர்டர் இருக்குது 122. ஸ்லோ லேர்னர்ஸ் இந்த 2ஐயாச்சும் அட்லீஸ்ட் நீ நினச்சி பார்த்துட்டு, இந்த 2ஐயும் நீ பார்த்துட்டு, ஸ்டோரி 1ல் உள்ளதையும் ஸ்டோரி புக் பேக்கில் ஸ்டோரி 4க்கு பின்னாடி உள்ளதையும் பார்த்துட்டு உனக்கு வந்துட்டால் லக்கு 5 out of 5 எடுத்துடலாம். இதுக்கு சாய்ஸ் என்ன கொடுக்குறான், ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் தட் ஃபாலோ. காம்ப்ரிஹென்ஷன் கொடுக்குறான். கோஹிரண்ட் ஆர்டர் ஆன்சர் தெரியலனா நீ கோஹிரண்ட் ஆர்டர் அட்டெண்டே பண்ணாத, காம்ப்ரிஹென்ஷனுக்கு வந்துடு. அதை நல்லா வாட்சிப்பார், அதுலேயே ஆன்சர் இருக்கும். அதுக்கு ரிலேட்டடாக உள்ள வார்த்தையை என்ன செய், எழுதிவை. ஈஸியாக பாஸ் ஆகணும்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகள் இதெல்லாம் 5 out of 5 எடுத்தாலும் 3 out of 3 எடுத்துடலாம். ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கு இதில் நீ காம்ப்ரிஹென்ஷன் அட்டன் பண்ணால் இதில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் April 23 வாட் டிட் த எம்பரர் சேன்னு கேட்டிருக்கான். நீ காமனாக எழுதுன மாதிரி மற்ற பசங்க எழுதுன மாதிரி ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர், செகண்ட் பாயிண்ட் ரெண்டாவது கொஷினுக்கு ஆன்சர் அப்படி எழுதாமல் இப்போ வாட் டிட் த எம்பரர் சே, அப்போ இந்த டிட் ப்ளஸ் சே எதாக மாறிடும், செட்டாக மாறிடும். த எம்பரர் செட் தேட் சொல்லிட்டு அந்த இதுலேருந்து நீ ஆன்சர் எழுதணும். இந்த டிட் ப்ளஸ் சே பாஸ்டன்ஸாக மாறக்கூடிய தெரியாமல் 99 மார்க்ஸில் எடுத்த பிள்ளையெல்லாம் இருக்குது. இந்த செட்டுன்னு மாற்றாததுனால அவனுடைய செண்டம் என்ன செஞ்சிச்சு, மிஸ் ஆச்சு. கேட்குற கேள்விக்கு தான் பண்ணு. ஹூ வாஸ் முலன்னா யார், முலன் வாச ஏன்னா அப்படின்னு நீ எழுதுனா போதும். கம்ப்ளீட் சென்டென்ஸில் எழுதும். ஸ்லோ லேர்னர்ஸ் என்ன செய்வான், அவன் ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு இது, செகண்ட் பாயிண்ட்டுக்கு இது, அதில் அந்த வார்த்தை வருது அதை எழுதுவான். ரேங்க் ஹோல்டர்ஸ் யூ ஹேவ் டு ரைட் இன் கம்ப்ளீட் சென்டென்ஸ். நீங்கள் என்ன செய்யணும், இதை கம்ப்ளீட் சென்டென்ஸில் நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். அடுத்த செக்ஷன் 4. ஏன்னா இது பாஸ் ஆகுறதுக்கு, ஈஸியாக பாஸ் ஆகுறதுக்கு இந்த ஏரியாவை நீ கொஞ்சம் ட்ரில் ஆகிட்டால் போதும்.
ரொம்ப ஈஸியாக நீ என்ன செஞ்சிடலாம், பாஸ் ஆகிடலாம். அதில் கொஸ்டின் நம்பர் 39 மேக்ஸிமம் நம்ம எதிர்பார்க்குறது கொஸ்டின் நம்பர் 39ல் அட்வர்டைஸ்மெண்ட் தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஆனால் ரேங்க் ஹோல்டர்ஸ் அதில் போஸ்டர் ரைட்டிங் கேட்கலாம், பேம்ப்ளெட் ரைட்டிங் கேட்கலாம். உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் இது வரைக்கும் பப்ளிக்கில் என்னது அட்வர்டைஸ்மெண்ட் தான் கேட்குறான். அப்போ அதுக்கு என்ன செய்யலாம், எப்படி மார்க் கொடுக்குறோம், அவுட்லைன் அந்த பாக்ஸ் போடுறதுக்கு. இதுக்கு 1 பேஜ் நீங்கள் ஒதுக்கிடணும். வெளியில் அப்படியே ஒரு பாக்ஸ் டிசைன் போட்டு பென்சிலை வச்சு. அவுட்லைனுக்கு 1 மார்க். டைட்டில் என்னது சார் டைட்டிலாக கொடுக்குறது, மொபைல் கேலக்ஸின்னு இப்போ கொடுத்துருக்கான் ஏப்ரல் 2023. அப்போ அதுக்கு கடை பேர் கொடுக்கணும். உனக்கு ஒரு புது பேர் எழுதுறா இருந்தால் உனக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு மேலே நீ என்ன செய்யலாம், உன்னுடைய இனிஷியலே போடலாம். ஜேஜே மொபைல் கேலக்ஸி, ஏபி மொபைல் கேலக்ஸி போட்டால் போதும் மேலே தலைப்பில். இதுக்கு உனக்கு 1 மார்க். பிக்சர் எந்த பற்றி கேட்குறானோ அதை பற்றி போட. இப்போ மொபைல் கேலக்ஸி, அப்போ நீ மொபைலை நீ என்ன செஞ்சிடலாம், நீ வரைஞ்சிடலாம். சிம்பிளாக உன்னால் முடிகிற அளவுக்கு நீ வரைஞ்சிடலாம். கேப்ஷன்ஸ். அடுத்து என்னது, கேப்ஷன்ஸ். கேப்ஷன்ஸ் என்ன செய்யுங்க, ஏன்னா பை 1 கெட் 1, ஏன்னா இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதுங்க. பார்டரில் அட்ரஸ், அது ஃபோன் நம்பராகவும் இருக்கலாம். சில கொஷின்லேயே கொடுத்துருவான். இப்போ இந்த ஏப்ரல் 23 பாருங்கள், அவனே அட்ரஸ் கொடுத்துட்டான். நம்பர் 1 டோல்கேட் திருச்சின்னு என்ன செஞ்சுட்டான், கொடுத்துட்டான். இதுக்கு 1 மார்க். இதுக்கு மேக்ஸிமம் 5 out of 5 எடுத்துடலாம். இல்லாட்டா 4 மினிமம் என்ன செஞ்சிடும், கிடச்சிரும். இது உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு. கொஸ்டின் நம்பர் 40 இது லெட்டர் ரைட்டிங். லெட்டர் ரைட்டிங் நமக்கு என்ன செய்திருக்கு, புக்கில் இருக்குது. இப்போ இந்த இதுக்கு முன்னாடி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு புக்கில் 3 எக்ஸசைஸ் இருக்குது. அதில் 1 பப்ளிக்கில் கேட்டிருக்கான். நம்ம இந்த பப்ளிக்கில் கேட்காத அந்த 2லேருந்து நம்ம 1 வரலான்னு நம்ம என்ன செய்யலாம், எதிர்பார்க்கலாம். முதல்ல டெக்ஸ்டுவல் தான், திருப்பி நம்ம அந்த பாயிண்டை வடிவத்தில் தான். அடுத்தது பிடிஏ, அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இப்போ புக்கில் 2 தான் என்ன செய்யுது, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன செய்யுது இருக்குது. பேஜ் நம்பர் 9 இருக்குது, 170லையும் இருக்குது. அதை கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துட்டு போய்க்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த லெட்டரில் ஃப்ரம் டு எழுதுறதுக்கு 1 மார்க். லெட்டர் பர்சனல் லெட்டரா அஃபீஷியல் லெட்டரா? இப்போ அஃபீஷியல் லெட்டராக இருந்தால் ஃப்ரம் டு யார் எழுதுறா, டு யாருக்கு, கொஷின்லேயே இருக்குது. ரைட் அ லெட்டர் டு த எடிட்டர் ஆஃப் எ லீடிங் நியூஸ் பேப்பர். அப்போ அவனே 2 கொடுத்துறான், எடிட்டர் ஆஃப் எ லீடிங் நியூஸ் பேப்பர். சார் அட்ரஸ் தெரியல, ஒய் போட்டிக்கணும். சரியா? ஃப்ரம்மு யார் எழுதுறா. எக்காந்து கொண்டு படித்த பேப்பரில் நீங்கள் நேமை கொண்டு வர தேவையில்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் XXXன்னு போட்டிக்கலாம். அட்ரஸுக்கு பதிலாக ஒய்ன்னு போட்டிக்கலாம். இதனால் உனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸு இதெல்லாம் அதில் இது பண்ணும். சல்யூட்டேஷன் ரெஸ்பெக்டட் சார் அஃபிஷியல் லெட்டராக இருந்தால். ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற லெட்டராக இருந்தால் டியர் ஃப்ரெண்ட். ஃபாதருக்கு டியர் ஃபாதர். இதுக்கு 1 மார்க். பாடி ஆஃப் த லெட்டர் அதுக்கு 2 மார்க்ஸ். சப்ஸ்கிரிப்ஷன் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி. அஃபீஷியல் லெட்டரில் போய் யுவர்ஸ் லவ்விங்லின்னு நம்ம போட்டுருக்கக்கூடாது. அஃபீஷியல் லெட்டரில் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர்ஸ் ட்ரூலி, யுவர்ஸ் சின்சியர்லி. பர்சனல் லெட்டராக இருந்தால் யுவர்ஸ் லவ்விங்லி நம்ம என்ன செய்யலாம், போடலாம். இப்போ இதுக்கு ஒரு 4 மார்க்ஸ் உங்களுக்கு என்ன செய்யுது, 3 மார்க்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துடலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 41 ஏன்னா இது என்ன, நோட்டீஸ் ரைட்டிங் கேட்கலாம், ரிப்போர்ட் ரைட்டிங் கேட்கலாம். மேக்ஸிமம் நோட்டீஸ் ரைட்டிங் தான் ட்ரில் ஆகிருப்போம். ஆனால் இதில் ரேங்க் ஹோல்டர்ஸ் நீ ரிப்போர்ட் ரைட்டிங் பார்த்திக்கணும், மெசேஜ் ரைட்டிங், இமெயில் ரைட்டிங் இதெல்லாமே இதில் கேட்குறதுக்கு, மெசேஜ் ரைட்டிங், இமெயில் ரைட்டிங் இதெல்லாமே கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஸ்லோ லேர்னர்ஸ் நீங்கள் நோட்டீஸ் ரைட்டிங்க்கு உங்களுக்கு காமன் பாயிண்ட்ஸ் ஸ்கூலில் டீச்சர்ஸ் தந்திருப்பாங்க. ரிப்போர்ட் ரைட்டிங்கும் உங்களுக்கு காமன் பாயிண்ட்ஸ் தந்திருப்பாங்க. ரிப்போர்ட் ரைட்டிங் தான் கேட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு டைட்டிலுக்கு 1 மார்க்.
டேட் அண்ட் ரைட்டர்ஸ் நேம், யார் இந்த ரிப்போர்ட்டை எழுதுகிறா அதுக்கு 1 மார்க், கான்டென்ட்டுக்கு 3 மார்க்ஸ். இதே இது நோட்டீஸ் ரைட்டிங்காக இருந்தால் டைட்டிலுக்கு 1 மார்க். ஏன்னா காமன் பாயிண்ட்ஸ்க்கு ஏன்னா திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் யூ தேட், அதுக்கு டிஎன் சினெக்ஸ் வில் பி ப்ரொவைடட், ஆல் ஆர் இன்வைட்டட், இந்த மாதிரி காமன் பாயிண்ட்ஸ். இதுவும் நமக்கு புக்கில் இருக்குது. இந்த நோட்டீஸ் ரைட்டிங்கும் நமக்கு புக்கில் இருக்குது. பேஜ் நம்பர் 112, 113. இப்போ இதுலேயும் நம்ம என்ன செய்யலாம், நோட்டீஸ் ரைட்டிங்கும் புக்கில் இருக்குது, ரிப்போர்ட் ரைட்டிங்கும் புக்கில் இருக்குது. நம்ம புக்கில் உள்ளதையாச்சும் அட்லீஸ்ட் ஒரு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு ரீட் விட்டுட்டு அந்த டெக்னிக் படி நம்ம எழுதிட்டால் இதில் ஒரு 3 மார்க்ஸ் எடுத்துடலாம். 42. Look at the following picture and express your views on it in a paragraph of 5 sentences. இதை மாதிரி பிக்சர் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. உனக்கு ஏற்கனவே 9th நீ ட்ரில் ஆகிருப்பா. ஐ லைக் திஸ் பிக்சர் இஸ் பியூட்டிஃபுல், இட் கண்டைன்ஸ் மெனி ஐடியாஸ், இப்படி நீ எழுதலாம். காமன் பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் ரெலவெண்ட்டாக இருக்கும். இல்லாட்டா இந்த 2 பாயிண்ட்டை வச்சு நீ ஈஸியாக 5 பாயிண்ட் எழுதலாம். ஐ லுக் கொஷின்லேயே இருக்கும், லுக்குக்கு ஸ்பெல்லிங், பிக்சருக்கு ஸ்பெல்லிங் கொஷின்லேயே இருக்குது. அப்போ அதையும் நீங்கள் என்ன செய்யலாம், எழுதலாம். ஐ சி, அதை விட அது ஈஸி. ஐ சி எ பாய் இன் த பிக்சர், ஐ சி எ கேர்ள் இன் த பிக்சர், அதை வச்சு நீ 5 பாயிண்ட் எழுதிடலாம். இட் இஸ் அ பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர். உங்கள் டீச்சர்ஸ் இதை ஃபுல்லாக நல்லா ட்ரில் பண்ணியிருப்பாங்க. அதையும் படிக்கணும். நீ ஐசியை வச்சு 5 பாயிண்ட் எழுதலாம். இல்லாட்டா திஸ் பிக்சர் இஸ் அபவுட், அதை வச்சு நீ 5 பாயிண்ட். திஸ் பிக்சர் இஸ் அபவுட் கபடி, திஸ் பிக்சர் இஸ் அபவுட் ஸ்போர்ட்ஸ், இதை வச்சே நீ என்ன செய்யலாம். எனி 5 ரெலவெண்ட் சென்டென்சஸ் வித்தவுட் மிஸ்டேக்ஸ். இதுக்கெலாம் எங்களுக்கு நோட்ஸ்லாம் தரலை, கீழே இதுக்கு இருக்காது. 5 சென்டென்சஸ் ரெலவெண்ட்டாக இருக்கணும் அந்த பிக்சருக்கு, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு அதுக்கு 5 மார்க்ஸ் கிடச்சிடும். கொஸ்டின் நம்பர் 43. இது மாறவே மாறாது, மேக்ஸிமம் மாறாது. மற்ற எதையாச்சும் பிக்சர் காம்ப்ரிஹென்ஷனும் மேக்ஸிமம் மாறாது. கொஸ்டின் நம்பர் 43 மேக்ஸிமம் மாறாது. மேக் நோட்ஸ் ஆர் ரைட் சம்மரி ஆஃப் த ஃபாலோயிங் பேசேஜ். 2ல் ஏதாச்சும் ஒன்று. இப்போ நோட்ஸ் எழுதணுன்னா பாயிண்ட்ஸாகவும் எழுதலாம், வேர்ட்ஸ் ப்ரைஸஸ் வித் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாகவும் எழுதலாம். இல்லாட்டா ஹைஃபன் போட்டு நம்ம என்ன செய்யலாம், எழுதலாம். டைட்டிலுக்கு இதில் 1 மார்க். நீ நோட்ஸ் எழுத அந்த ½ பேஜ் தாண்டக்கூடாது. அதில் உள்ள ஆர்டிகிள்ஸ், ப்ரிப்போசிஷனு, ஏன்னா ஹெல்பிங் வெர்ப், இதெல்லாம் நீ நோட்டிட்டு ஒரு ½ பேஜ் வர்றாப்பில் டைட்டில் கொடுத்து. இப்போ பிளட்டை பற்றி கொடுக்குறான், பிளட்டை தலைப்பாக போடும். டாகை பற்றி கொடுத்தா டாகை தலைப்பாக போடும். ஏன்னா டைட்டிலுக்கு 1 மார்க். சம்மரி எழுதுனா அது ஒரு 1 பேஜுக்கு எழுது. நோட்ஸ் எழுதுனா ½ பேஜ், சம்மரி எழுதுனா ஒரு 1 பேஜுக்கு எழுது. 1 பேஜ் எப்படி சம்மரி, டைட்டிலுக்கு அதுலேயும் 1 மார்க். ரஃப் காப்பி 2 மார்க். அதில் 10 பாயிண்ட் இருக்கா, ஒரு 7 பாயிண்ட் ரஃப் காப்பியில் எழுது. லெஃப்ட் டு ரைட் ஒரு அடி, 10 அடி 15 அடி அடிச்சிடாது. லெஃப்ட் டு ரைட் ஒரு சின்ன ஒரு கட்டிங். அடுத்து ஃபேர் காப்பி, அதில் 7 பாயிண்ட் எழுதினா அதை சுருக்கி அதுலேருந்து 3 பாயிண்ட்டாக எழுத பேராகவே எழுது. அதுக்கும் டைட்டில். அப்போ ரஃப் காப்பிக்கு 2 மார்க்கு, ஃபேர் காப்பிக்கு 2 மார்க், டைட்டிலுக்கு 1 மார்க். அதுவும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் அ பேசேஜ், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் அ சம்மரி, இது எதிர்பார்ப்பாங்க. இதையும் நீ என்ன செஞ்சுக்கோ, எழுதிக்கோ. டைம் இருந்தால் கவுண்ட் பண்ணி என்ன செஞ்சுக்கோ, போட்டிக்கோ. கொஸ்டின் நம்பர் 44. ஐடென்டிஃபை த எரர்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் அண்ட் ரீரைட் தம் கரெக்ட்லி. இதுவுமே சில டெக்னிக்ஸ் டீச்சர்ஸ் சொல்லி தந்திருப்பாங்க. தேன் வந்தால் டூவாக மாறும், ஆர் வந்தால் இஸ்ஸாக மாறும், ஹேவ் வந்தால் ஹேஸாக மாறும். இதை ரேங்க் ஹோல்டர்ஸு உனக்கு இதை அட்டன் பண்ணால் டைம் சேவ் ஆகும். ஆனால் அந்த 5 கரெக்டாங்கிறத நீ என்ன செஞ்சுக்கோ, பார்த்திக்கோ. 5 சாலிடாக கரெக்ட்னா இதை அட்டன் பண்ணு. ஏன்னா இதில் 6 out of 4 தான் நீ அட்டன் பண்ணணும். இப்போ 4 இது எது கான்ஃபிடெண்ட்டாக தெரியுதோ அதை அட்டன் பண்ணு. அடுத்த செக்ஷன் 5, கோட் ஃப்ரம் மெமரி. கோட் ஃப்ரம் மெமரி, மெமரி போயம்.
ரேங்க் ஹோல்டர்ஸ் 4 மெமரி போயிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், தரவாக வச்சுக்கணும். அதில் கமா கொட்டேஷன்ஸ் முதற்கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், பார்த்துக்கணும். அதுக்கும் மார்க்கு குறைக்கலாம், அதுக்கும் மதிப்பெண்ணை குறைக்கலாம். இதில் 5 out of 5 எடுத்துட்டாலே ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் ஆயிரும். இது ரேங்க் ஹோல்டர்ஸுடைய பேப்பர் அப்படின்ட்டு. பாஸ் ஆகணும்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகள், உங்களுக்கு லக்காக இருந்தால் கொஷின் நம்பர் 45க்கு சில சமயத்தில் ஆன்சர் எதில் இருக்குன்னா கொஷின் நம்பர் 35, 36 ஏன்னா ப்ளஸ்ஸு கொஷின் நம்பர் 19 to 22 மொத்தம் போயத்துடைய வரிகள் கொஷினில் 8 ப்ளஸ்ஸு கொஷின் நம்பர் 35ல் ஒரு 4 வரி 12, 16 லைன்ஸ் கொஷின்லேயே இருக்குது போயத்துடைய. சில சமயத்தில் அந்த மெமரி போயத்தில் கேட்டுக்கிற வரை அந்த 16 இதில் வந்துடலாம், 35, 36 வந்துடலாம். கொஷின் நம்பர் 19 to 22 வரலாம். பார்க்கணும் அந்த வரி அங்கே வருதான்னு பார்த்தா அப்படி ஒரு பப்ளிக்கில் நடந்திருக்கு. 3 வரி கொஷின்லேயே இருந்துச்சு. அதை நீ என்ன செய்யணும், அட்டன் பண்ண பார்க்கணும். ரேங்க் ஹோல்டர்ஸ் போயத்தை நீ எழுதி பார்த்துட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நுழைஞ்சிக்கும். எந்த அளவுக்கு நம்ம எழுதி பார்க்குறோமோ, ஏன்னா இதில் ரொம்ப மைனூட்டாக பார்ப்பாங்க. மெமரி போயமு ப்ளஸ் ப்ரோஸ் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப்லாம் ஈஸியாக 5 out of 5 என்ன செய்ய மாட்டாங்க, போட மாட்டாங்க. மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதுனா தான் அங்கே 5 out of 5. Part 4. Write a paragraph of about 150 words by developing the following. இது சப்ளிமெண்ட்ரி ரீடர். 7 ஸ்டோரி இருக்குது, அதுலேருந்து 2 ஸ்டோரி கேட்பாங்க. அப்போ நீ 7 ஸ்டோரியுடைய சம்மரியும் நீ ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கிட்டா 6 ஒன்று கூட நீ ஒமிட் பண்ணிக்கலாம். அதை வச்சு இதில் எப்படி மார்க் கொடுக்கலாம், டைட்டிலுக்கு 1 மார்க். எந்த ஸ்டோரி அப்படின்னு நீ டைட்டில் போடணும், அது தெரியல, அதில் வர்ற நேமே டைட்டிலாக போடும். மோரல் 7 ஸ்டோரிக்குமே மோரல் இருக்குது, அது தெரியலையா, எல்லா ஸ்டோரிக்குமே டூ குட் ஆர் பி குட், நல்லதை செய் அல்லது நல்லவனாக இரு, ஆல் இஸ் வெல் எல்லாம் நன்மைக்கு. இந்த காமன் பாயிண்ட்ஸை எல்லா ஸ்டோரிக்குமே நீ என்ன செஞ்சிடலாம், எழுதி வச்சிடலாம். அப்போ இதை 3 பேஜுக்கு எழுத பார்க்கணும். டைட்டில் 3 பேராகிராஃபாக எழுதி கடைசியில் மோரல். இதில் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். நீ நல்ல சப்ளிமெண்ட்ரி ரீடரை நல்லா காமன் பாயிண்ட்ஸை நீ பார்த்துட்டு போய்ட்டு அங்கே போய் உனக்கு டைம் என்ன செய்யும், சேவ் ஆகும். இது உனக்கு ஸ்கோரிங் பார்ட். ஏன்னா 8 மார்க்ஸ் தான் ஹையஸ்ட்டு, கொஷின்லேயே அதிக மார்க் கேட்குறது இதுதான், சாய்ஸ் கொடுத்து கேட்குறேன். அடுத்த கொஷின் நம்பர் 47. இது ஏபி, ஒன்று போயம் காம்ப்ரிஹென்ஷன், இன்னொன்று ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன். அதுலேயே ஆன்சர் இருக்கும். ஏன்னா ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கு உள்ள பாயிண்ட்ஸுகள். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த டேர்ம் ஜங்க் ஃபுட், ஃபஸ்ட்டு வரியிலே அழகாக கொடுத்துட்டான். த டேர்ம் நீ ஜங்க் ஃபுட் மீன்ஸ் ஃபுட்ஸ் தட் டு நாட் டூ குட் டு பாடிஸ் ஹெல்த் இன் எனிவே, அப்படிலையும் எழுதலாம். இல்லாட்டா the meaning of the term junk food is foods that do not do good to the body's health in any way. கம்ப்ளீட் சென்டென்ஸில் எழுதணும். ரேங்க் ஹோல்டர்ஸ் இதை கம்ப்ளீட் சென்டென்ஸில் எழுதணும். வாட் டஸ் ஜங்க் ஃபுட் கண்டைன்ஸ், இப்போ டஸ் ப்ளஸ் கண்டைன்ஸாக மாறிடும். த ஜங்க் ஃபுட் கண்டைன்ஸ் அப்படின்னு மாறிடும். ரேங்க் ஹோல்டர்ஸ் இதில் நீ மிஸ்டேக் விட்டாலும் உனக்கு ½ மார்க் போயிடும், ½ மார்க்கு போயிடும். அந்த டிட் ப்ளஸ் ஃபார்முலா, டூ ப்ளஸ் ப்ளே தான். டிட் ப்ளஸ் பிளேடு, டஸ் ப்ளஸ் பிளேஸ். இது ரொம்ப முக்கியமான பார்ட்டு. காம்ப்ரிஹென்ஷன் 13 மார்க் கேட்குறான். இதில் நீ அந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் நீ என்ன செய்யணும், எழுதணும். உனக்கு பாரு, போயம் பேரப்ரைஸ் ஈஸியாக, போயம் காம்ப்ரிஹென்ஷன் ஈஸியாக இருந்தால் அதை அட்டன் பண்ணு. இல்லை உனக்கு ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன் ஈஸியாக இருந்தால் அதை அட்டன் பண்ணு. அப்போ இதுக்கும் நமக்கு நம்ம ஏற்கனவே திருப்பி நம்ம சொல்கிறது தான், ரிப்பீட்டடாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம். புக் பேக், புக் பேஜ் வைஸ், பிடிஏ கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின்ஸ். இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், நல்லா தரவாக
பார்க்கணும். புக் பேக்கை முடிச்சுட்டு அடுத்தது பிடிஏ முடிச்சுட்டு அது ப்ரீவியஸ் பப்ளிக் கொஷின்ஸ். அப்போ நம்ம ஏப்ரல் 2023 கொஷின் அனலைசிஸ் பண்ண சொல்ல புக் பேக்கில் தான். அடுத்தது பிடிஏ, அடுத்த ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லேருந்து என்ன செஞ்சது கொஞ்சம் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போது ரேங்க் ஹோல்டர்ஸ் எதில் உங்களுக்கு தேர்ட் டிவிஷனில் மார்க் போய்க்குதோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஸ்லோ லேர்னர்ஸ் எதில் உங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கு அந்த மார்க் குறைஞ்சிருக்குதோ அதை நீங்கள் என்ன செய்யணும், ட்ரை பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஜென்ரல் பாயிண்ட்ஸ் பேப்பர் வேல்யூ பண்ண சொல்ல எதனால் மார்க் குறையுது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸுக்கு மார்க் குறையும் லாங்குவேஜ் பேப்பர்னால. அப்போ அதை நீ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போகிறதுக்கு என்ன செய்யணும், திருப்பி நீ அதை எழுதி பார்க்கணும். ஏன்னா இந்த லாங்குவேஜ் பேப்பர் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டாலும் மார்க் என்ன செய்யலாம், ரெடியூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்க்க சொல்ல பங்க்சுவேஷன் மார்க்ஸ் கரெக்டாக போடணும். ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டா ஃபுல்லி ஸ்டாப், அதை வைக்க மறந்துடக்கூடாது. அடுத்தது கேபிட்டல் லெட்டரை ஸ்மால் லெட்டரை மிக்ஸ் பண்ணக்கூடாது. எங்கே கேபிட்டல் லெட்டர் வருமோ அங்கே கேபிட்டல் லெட்டர், எங்கே ஸ்மால் லெட்டர் எழுதணுமோ அங்கே ஸ்மால் லெட்டர். மெயினாக உனக்கு தேவையான ஸ்பெல்லிங் 4 ஸ்பெல்லிங் கொஞ்சம் மெயினாக தேவை. டைட்டிலுக்கு ஸ்பெல்லிங் நிறைய பேர் மிஸ்டேக் விட்றா, TITLE. மோரல் அதுக்கும் மிஸ்டேக் விடும், MORAL மோரல். ரஃப் காப்பி ROUGH COPY. ஃபேர் காப்பி FAIR ஃபேர் COPY காப்பி. அதுபோல் ஸ்ட்ரைட்டு டேர்ன் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இதெல்லாம் இந்த ஸ்பெல்லிங்ஸ்லாம் நீ நல்லா தரவாக பாதி. இப்போ ரைட் லெஜிபிளி நீட்டாக எழுதுங்க, 3.5 மணி நேரம் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் தான் உட்கார போகிறீங்க. அரை மணி நேரத்தில் எழுதிட்டு வேகமாக எழுதிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது போல் நம்ம 3 ஹவர்ஸ் இருக்குது. அதை டைம் பிளான் பண்ணி லெஜிபிளாக பார்த்தா நமக்கு தெரிகிற மாதிரி. லெஜிபிள்னால் கூட்டெழுத்து எழுதுனா தான் லெஜிபிள்னு நினச்சிக்கிறாங்க, கர்சிவ் ரைட்டிங் தான் நினச்சிக்கிறாங்க. திருத்துறவங்களுக்கும் அந்த லெட்டர்ஸ் என்ன செய்யணும் கண்ணுக்கு தெரியும். இப்போ ரைட் த நம்பர் கரெக்ட்லி, அந்த கொஸ்டின்ஸில் நம்பரை கரெக்டாக என்ன செய்யுங்க போடுங்க. செக்ஷன் பார்ட் 1ல் 1ஆம் நம்பர், சாய்ஸில் இருந்தால் 1ல் 1 A ஆன்சர், 2 B ஆன்சர், இப்படி போட்டிக்கணும். ஸ்ட்ரைக் அவுட் த ஆன்சர் இன் சிங்கிள் டைம். அதாவது ஏதாச்சும் உனக்கு மிஸ்டேக் ஆகிப்போச்சு, ஜஸ்ட் அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரைக், அவ்வளோதான். அதை போட்டு ரவுண்டு போட்டு அதை போட்டு அதுக்கு மேலே ஓவர் ரைட்டிங் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு ஸ்லைட்டாக ஒரு அடிச்சுட்டு நம்ம ஆன்சரை எழுதிக்க வேண்டியதான். இது என்னால் அடிக்கப்பட்டது ஏன்னா அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிக்க வேண்டியதான், எழுதியிருக்க வேண்டியது. அப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்கு ரைட் அகைன் அண்ட் அகைன். எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ எழுதி பார்த்துட்டு போ. 1 டைம் எழுதி பார்க்குறது 40 டைம்ஸ் நம்ம படிக்கிறதுக்கு சமம். இப்போ என்ஆஃப் டைம், உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, நான் டைமை மேனேஜ் பண்ணி வேண்டாம். இந்த கொஸ்டின் ஆன்சருக்கு மட்டும், மற்றதுக்கெல்லாம் கொஸ்டின் எழுத தேவையில்லை. கொஸ்டின் ஆன்சர், போயம் கொஸ்டின் ஆன்சர், ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர், இதுக்கு மட்டும் கொஸ்டின் எழுதுகிற மாதிரி பார்த்திக்கணும். அது இல்லாமல் கொஸ்டினில் சூஸ் த அப்ரோப்ரியேட் சினானிம் ஃபார் த இட்டாலிசைஸ்டு வேர்ட்ஸ் அப்படிலாம் வந்தால் அதையெல்லாம் எழுதிட்டு இருக்க வேணாம். அந்த கொஸ்டினில் கொடுக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்யலை, எழுத தேவையில்லை. கொஸ்டின்ஸு போயத்துக்கு ப்ரோஸ்க்கு டைமு அது அவைலபிளாக இருந்தால் தான். ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ், சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அதான். ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். டாகை பற்றி கேட்டால் டாங்கியை பற்றியாச்சும் என்ன செய், எழுதிவை. 100 மார்க் அட்டன் பண்ணிட்டு வந்துடும். டீச்சர்ஸ் வெளியில் வந்து ஒரு கொஷின்ஸ் தான், 100 மார்க்ஸ் அட்டன் பண்ணிட்டியா. அப்போ நீ 32 மார்க்ஸ் எடுத்துட்டா, உனக்கு 3 மார்க்ஸ் போட்டு பாஸ் ஆகணும். அதுக்கு நீங்கள் ஃபுல்லாத்தையும் அட்டன் பண்ணியிருந்தால் தான் நாங்கள் எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு கிரேஸ் மார்க் போடுறதுக்கு எங்களுக்கு இடம் இருக்கும். நீ 30 மார்க்ஸ் 32 மார்க்ஸோட கரெக்டாக நிப்பாட்டிட்டு எதுவுமே எழுதலைன்னா நாங்கள் எதில் மார்க் போட்டு ஒன்று எப்படி பாஸ் ஆக முடியும்?
ஆனால் ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்கள். கடைசியாக இப்போ சம்மரிக்கு வரேன். லாஸ்ட் இவ்வளோ நேரம் நம்ம பேசணும்ல, அதான் லாஸ்ட்டு 2 மினிட்ஸ் ஒரு டிப்ஸாக நம்ம உங்களுக்கு என்ன செய்கிறோம். புக் பேக் நல்லா பார்த்துக்கோங்க. பிடிஏ கொஸ்டின் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின்ஸ் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. 1 வேர்டில் மார்க் வேணும்னா சில டிஸ்ட்ரிக்ட்களில் வெளியிடப்பட்ட ஸ்லோ லேர்னர்ஸ் மெட்டீரியல் உள்ள சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் மற்ற 1 வேர்டு அதை மட்டும் 1 வேர்டுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் போய்ம் அப்ரிசியேஷன் கொஸ்டினுக்கு மட்டும் அந்த மெட்டீரியல்ஸை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நல்ல இது வரைக்கும் நீ ஸ்கூல்ஸில் உங்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கு நல்ல ட்ரைனிங் தந்திருப்பாங்க, நல்ல கோச்சிங் தந்திருப்பாங்க. அதை நல்லா திருப்பி நீ என்ன செய், எழுதி பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக என்ன செஞ்சிடலாம். என்னென்ன டெக்னிக்லாம் நம்ம சொன்னோமோ, ரேங்க் ஹோல்டர்ஸ் எதில் மார்க் போச்சோ அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸ்லோ லேர்னர்ஸ் உங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கு எத்தனை மார்க் தேவைப்படுதோ அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக என்னது இருக்கும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், உங்கள் டீச்சர்ஸ் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இப்போ இதை ப்ளஸ் பல யூடியூப்கள் இருக்குது, அதுவும் உங்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க. இப்போ இங்கிலீஷெல்லாம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எல்லா டிஸ்ட்ரிக்டில் உள்ள டீச்சர்ஸும் ஒரு குரூப்பில் எஸ்எஸ்எல்சி கொஷின் பேங்குங்கிற ஒரு குரூப்பில் இருக்கும். அது எல்லாமே இருக்குது. அதனுடைய அந்த வெப்சைட் அட்ரஸும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஸ்க்ரோல் பண்ணுறோம். ஏன்னா எஸ்எஸ்எல்சி இங்கிலீஷ் கொஷின் பேங்க் .blogspot.com அப்படின்ட்டு அந்த இதில் போனால் உங்களுக்கு நிறைய எல்லா மெட்டீரியல்ஸும் அதில் அவைலபிளாக இருக்கும். பப்ளிக் கீ, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, பிடிஏ கொஷின்ஸு, ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொஷின்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அந்த அட்மின் சாருக்கும் இங்கிலீஷ் டீச்சர் சார்பில் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய அட்மின் சார், அதுக்கப்புறம் பிருந்தா மேடம், திலீப் சார், இவங்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்கள் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுக்க வாழ்த்துகின்றேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். மே காட் பிளஸ் யூ.